யாரோ மனதிலே பெர்சிமா, சாரி சாரி சாரி, காஃபி கொடுக்க இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்தாங்க தாத்தா. அட அதுக்கு கூப்பிடல தங்கம். ஆதி எந்திரிச்சானா இல்லையா? அவர் என்னைக்கு சீக்கிரம் எந்திரிச்சிருக்காரு? இன்னும் எந்திரிக்காமையா இருக்கான்? கயல் வேற கிளம்பிட்டா. அவனை போய் எழுப்பி விடு தங்கம். ஹலோ ஹலோ, யாரை எழுப்ப போறீங்க? அடடடடா, வெளியே மழை வரும்னு நினைக்கிறேன். என்ன ஒரு அதிசயம்! ஏய் வாளு, எப்பவுமே நான் வந்து காஃபி கொடுத்ததுக்கு அப்புறம் தானே எந்திப்பீங்க. இன்னைக்கு எப்படி எந்திரிச்சிங்க? இன்னைக்கு அத்தானுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. முக்கியமான வேலையா? என்ன மச்சான், இன்னைக்கு ஏதாவது எக்ஸாம் இருக்கா? இல்லையே. அப்படி இருந்தாலும் நீங்க படிக்க மாட்டீங்க. வேற என்னவா இருக்கும்? இன்னைக்கு காலேஜுக்கு புதுசா ஒரு பச்சி வருது. பச்சியா? நியூ ஜாயினி, பேரு கீர்த்தியா. அதான் அத்தான் ஃபாஸ்டா போறேன். ரைட்டு. இது எத்தனை நாளைக்கோ? நானும் என்னதாண்டா பண்றது, எதுவுமே ஒரு வாரத்துக்கு மேல செட் ஆக மாட்டேங்குது. ஆதி, பெர்சி, இங்க வாங்க. மச்சான் போச்சு. கையில நீ ரெடியாகி நிக்கிறாங்க. நீங்க என்னடானா இன்னும் சாப்பிடவே இல்லை. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நான் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன். ஆதி, என்ன ட்ரெஸ் இது? ஏன்க்கா, நல்லா தானே இருக்கு. காலேஜுக்கு இப்படியா ட்ரெஸ் பண்ணுவாங்க? ஸ்டைலுக்கா ஸ்டைல். ஆமா நீ ஸ்டைல். பாத்தீங்கல்ல, முட்ல ரெண்டு பக்கமும் கிழிஞ்சிருக்கு. ஏமாமா, எனக்கு ஒரு டவுட். போட்டுட்டு கிழிப்பீங்களா இல்ல கிழிச்சிட்டு போடுவீங்களா? ஏய், ஓவரா ஓட்டாத என்ன? எஃப்டி தானே படிக்கிற, ஏதோ பட்டிக்காடு மாதிரி பேசிட்டு இருக்க. சும்மா மாமா, ஒரு என்டர்டைன்மெண்ட். நல்லா கேளுடா. ஏன் ஆதி, அவ உன்னை விட சின்ன பொண்ணு தானே. ஃபேஷன் டெக்னாலஜி தான் படிக்கிறா. ஆனாலும் பாரு, எவ்வளோ அழகா டீசெண்டா ட்ரெஸ் பண்றா. ஆனா நீ மட்டும் காலேஜுக்கு பொறுக்கி மாதிரி வர. ஒழுங்கா போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா. என்னக்கா, காலேஜ்ல நான் கெத்தா இருக்க வேணாமா? இன்னைக்கு ஒரு நாள் விடு, நாளைக்கு இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ண மாட்டேன். சரி, கிளம்பலாம். தாத்தா, போயிட்டு வரோம். சரிம்மா. கடவுளே, ஆழம் விழுது மாதிரி இருந்த இந்த குடும்பம் ஒரே ஒரு ஆக்சிடென்ட்ல செதஞ்சு போச்சு. மிஞ்சி இருக்கிறது நாங்க 4 பேர் தான். நாங்க எப்பவுமே ஒத்துமையா இருக்கணும். அது மட்டும் இல்லை, என் அம்மா சொன்ன கதைப்படி அவங்க மறுஜன்மம் எடுத்து இதே ஊர்லேயோ இல்லை வேற எங்கேயாவது பிறந்திருக்கலாம். அடுத்த நினைவு நாளுக்குள்ள அவங்கள நான் பார்க்கணும். மச்சான், என்ன மச்சான், இன்னும் அத்தை சொன்ன கதையை நம்பிட்டே இருக்கீங்களா? அது என்னமோ தெரியல பெருசி, அம்மா சொன்னது அன்னைக்கு கதை மாதிரி தெரியல. என் அம்மா சொன்ன கதைப்படி நம்ம எல்லாருக்குமே அன்னைக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அம்மா சொன்ன மாதிரி நம்ம 3 பேரும் தாத்தா கிட்ட வளர்றோம். அப்போ அந்த கதைப்படி பார்த்தா ஏன் அம்மாவும் அப்பாவும் எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில பிறந்திருப்பாங்கல்ல. ஏன் மச்சான், பிறந்திருந்தா அவங்க இப்போ எப்படி இருப்பாங்க? உங்களை விட ஒரு 6 வயசு சின்ன பசங்களா தானே இருப்பாங்க. ஆமா, இதெல்லாம் நடக்கிற கதையா? எனக்கு என்னமோ அத்தை கொரியன் டப் சீரீஸ்லாம் பார்த்துட்டு சும்மா வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுருப்பாங்க. அதையும் பார்க்கலாம். எனக்கு என்னமோ உள்ளுணர்வு தோணிக்கிட்டே இருக்கு. அடுத்த வருஷம் நினைவு நாள் அன்னைக்கு நான் என் அம்மா அப்பாவை பார்ப்பேன். பார்த்தா சந்தோஷம்தான். சரி வாங்க மச்சான், கையிலக்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, போலாம். அத்தா, போயிட்டு வரோம். சரிடா. ஏய், நீ என்னடி குளிச்சுட்டு வந்து நிக்கிற? கஷ்டப்பட்டு லைன்ல நின்று நான் தண்ணி பிடிச்சிட்டு வந்தா நீ குளிச்சுட்டு ரெடியாகி நிக்கிற எருமை. அண்ணே, நேத்து நான் பிடிச்சிட்டு வந்தேன், நீ தண்ணியை காலி பண்ணி வச்சல. இதான் இன்னைக்கு நான் உஷாராயிட்டேன். மா பாருங்கம்மா. விடு தம்பி, சின்ன பொண்ணு தானே. யாரு இவளா? எரும மாடு கணக்க வளர்ந்துருக்கா, சின்ன பொண்ணா? இருடி, தண்ணி இறக்கிட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன். அண்ணே, அது வரைக்கும் நான் இருந்தா தானே. இப்ப பாரு ஜூட். ஏய், சாயங்காலம் வீட்டுக்கு தானே வந்தாகணும், அப்ப பாத்துக்கிறேன். இதுக்கு ரெண்டுக்கு ஒரு நாள் சண்டை தீராது. தம்பி, ஸ்கூலுக்கு நேரமாச்சுல, தண்ணி இறக்கி வச்சுட்டு போய் குளி. சரிங்கம்மா. ஏங்க, இந்த கழுதிய கான்வென்ட்ல சேர்ந்ததுக்கு நம்ம யுவனை சேர்த்துருந்தீங்கன்னா நல்லா படிச்சு நமக்கு பெருமை வாங்கி கொடுத்துருப்பான். ஏட்டி, படிக்கிற பிள்ளைங்க எங்க இருந்தாலும் படிச்சுக்கோ. கவர்மெண்டா இருந்தானே கான்வென்ட்டா இருந்தானே, நம்ம யுவன் நல்லா படிக்கிற பையன், அவன் எங்க இருந்தாலும் படிச்சுக்குவான். இருந்தாலும் என் மனசு கேட்கவே மாட்டேங்குதுங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்லனாலும் இங்கிலீஷ் மீடியம் தானே படிக்கிறான். பேசாம பிரீத்தி ஸ்கூல்லயே சேர்த்து விட்டுருவோமே. ஆட போடி, இவ்வளோ ஒருத்தியும் அந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்கே நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன்.
இதுல அவனையும் சேர்த்து விட்டா அவ்வளவுதான். அந்த அளவுக்குலாம் நம்மக்கிட்ட காசும் கிடையாது, வசதியும் கிடையாது. நான் தான் சொல்றேன்ல, இவன் எங்க படிச்சாலும் நல்லா படிச்சுக்குவான். இந்த மனுஷங்கிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்மளே ஒரு வழி தேடுவோம். தம்பி, டிஃபன் கட்டி வச்சிருந்தேன், எடுத்துக்கிட்டியா? இன்னைக்கு உனக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு பொரியலும் லெமன் சாதமும் வச்சிருக்கேன். அதெல்லாம் எடுக்காம இருப்பேனா? என் லட்சுமி சமைச்சது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். 2 பாக்ஸா வச்சிருங்க, இல்லைன்னா பசங்க பிடுங்கி தின்றுவானுங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ்மார்களுக்கும் சேர்த்து தான் வச்சிருக்கேன், எடுத்துட்டு போ. ஆ, அப்புறம் இன்னொரு விஷயம், அப்பா கிட்ட ஸ்கூலை பற்றி இப்படி பேசாதீங்க. பாவம் அவரே கஷ்டப்பட்டு வேலை பார்த்து தங்கச்சியை கான்வெண்ட்டில் படிக்க வைக்கிறதே பெரிய விஷயம். நான் எங்கே படித்தாலும் நல்லா படிச்சுக்குவேம்மா. நீங்கள் என்னை பற்றி வருத்தப்படாதீங்க. நீ நல்லா படிப்பேன்னு எனக்கும் தெரியும் தம்பி. ஆனாலும் அந்த பிள்ளைய அங்கே படிக்க வச்சுட்டு ஒன்றை மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தள்ளினது மனசுக்கே ஒரு மாதிரி இருக்கு. அந்த நேரத்தில் அப்பாவுக்கு அந்த அளவுக்கு வேலை இல்லாமல் இருந்துச்சு. அதனால உன்னை கொண்டு போய் அங்கே சேர்த்து விட்டாரு. மா, கவர்மெண்ட் ஸ்கூலுங்கிறதுனால கேவலமாக நினைக்காதீங்க. உண்மையை சொல்லணும்னா எங்கள் ஸ்கூலில் டீச்சிங் லெவல் நல்லாவே இருக்கும். நல்லா படித்து எக்ஸாமில் பாஸ் ஆகிறவங்க தான் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸாகவே ஆக முடியும். அதனால் என்னை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. சரி தங்கம், நேரமாச்சுல, நீ கிளம்பு. வாங்க மிஸ் கயல். நான் வர்றதெல்லாம் இருக்கட்டும், காலேஜ் எப்படி ரன் ஆகுது? இட்ஸ் கோயிங் குட். நான் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆட் பண்ண நினைக்கிறேன். உட்காருங்க, மெதுவாக டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுத்துக்கலாம். இல்லை இல்லை, எனக்கு டைம் இல்லை. கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்கு. ம், பொல்லாத கேஸு. எப்படி இதை ஆர்கியூ பண்ணி ஜெயிக்காது. ஹலோ மிஸ்டர் கிருஷ்ணா, உங்களை தான். ம், சொல்லுங்க கயல். என்ன ரூல்ஸ்னு சொன்னீங்கன்னா நான் திங்க் பண்ணி ஆட் பண்ணுறதா வேணாமான்னு டிசிஷன் எடுத்துப்பேன். என்னது திங்க் பண்ணுறீங்களா? உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி டிசிஷன் எடுக்கிற இடத்துல நான் இல்லை. நான் இந்த காலேஜோட சேர்மன். ஸோ நான் சொல்கிறதா ஃபைனல். ச்சே, சரியான சைக்கோ. சரி சொல்லுங்க. காலேஜ் கேம்பஸ்குள்ள அனாவசியமாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பேசிக்க கூடாது. மேம், இந்த ரூல்ஸ்லாம் எப்படி போட முடியும்? இது காலேஜ், ஸ்கூல் இல்லை. நம்ம காலேஜுக்கு டிசிப்ளின் முக்கியம். நம்ம காலேஜுக்குன்னு ஒரு ரெபுடேஷன் இருக்கு. அதை காப்பாற்றிக்கணும்னா இந்த ரூல்ஸ் ரொம்ப அவசியம். கிளாஸ் ரூமில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கலந்து உட்காரக்கூடாது. ம், அப்படியே நம்ம சொல்லிட்டாலும் அவனுக்கு கேட்டுருவானுங்க. எப்போ ஒன்று பிரித்து வைக்கணும்னு நினைக்கிறோமோ அப்பதான் சீக்கிரம் ஒன்று சேரும். அது கூட இந்த லூஸுக்கு புரியல. ரூல்ஸ் போடுதான் ரூல்ஸ். அப்புறம் பசங்க தேவையில்லாத பொறுக்கித்தனம் பண்ணா அவங்கள உடனே டிஸ்மிஸ் பண்ணணும். அப்போ முதல்ல உங்களோட தம்பி ஆதி ஏதோ டிஸ்மிஸ் பண்ணணும். என்ன புரிஞ்சுதா? மிஸ் கயல், சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இது உங்களுக்கே ஃபூலிஷா தெரியல? எது முட்டாள்தனம்? காலேஜோட டிசிப்ளின்காக நான் சில டிசிஷன் எடுத்திருக்கேன். இதில் எனக்கு ஒன்றும் தப்பாக தெரியல. இதெல்லாம் உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியாதுன்னா சொல்லுங்க. நீங்கள் தாராளமாக இந்த காலேஜ் விட்டு கிளம்பலாம். பா பைத்தியம், இதுகிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம பெரியவர்கிட்ட பேசிக்கலாம். சரிங்க கயல், மூஞ்சி அப்படி வச்சுக்காதீங்க, கேவலமா இருக்கு. என்ன புரிஞ்சுதா? மிஸ் கயல், சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இது உங்களுக்கே ஃபூலிஷா தெரியல? எனக்கு இந்த காலேஜோட ரெப்புடேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ நான் சொல்கிறது முட்டாள்தனமாக உங்களுக்கு தெரிஞ்சா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. பட் நான் சொல்கிறது தான் ஃபைனல். இந்த ரூல்ஸ் எல்லாம் சீக்கிரமாக ஆட் பண்ணிக்கோங்க. ச்சே, போய் இந்த காலேஜில் வந்து பிரின்சிபல் ஆகி தொலைஞ்சோம். எல்லாம் நமக்கு தேவைதான். நம்ம சொல்லிட்டா மட்டும் அப்படியே எல்லாம் கேட்டுரும். அதுகளை சும்மா விட்டா கூட அது பாட்டுக்கு தனித்தனியாக தெரிஞ்சுட்டு ஏதோ 1-2 பிரச்சனை தான் வரும். பிரித்து வச்சோம், மொத்த காலேஜும் லவ்ஸ் தான். இப்போ என்ன பண்ணுறது? பா மண்டையை பிச்சுக்குது. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். டேய், அடிச்சு மூஞ்சி கிஞ்செல்லாம் உடைச்சிருவேன், வாயை மூடிட்டு நின்று. ஏண்டா உனக்கு இதெல்லாம் தேவையா? ஹாய் மச்சான். டேய், ஹாய் சொன்னா திரும்பி ஹாய் கூட சொல்லாம மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வச்சிருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா மச்சான். ஜூனியர் பொண்ணு மேலே கை வச்சுட்டா. வாயை மூடிட்டு இருக்க மாட்டியா நீ? என்னது ஜூனியர் பொண்ணா? ஜூனியர் பொண்ணு கை வச்சானா அவகிட்ட நீ என்ன பண்ண? மச்சான் ஒன்றும் இல்லடா, விடு. என்னன்னு கேட்டேன். டேய் மச்சான், நம்ம எத்தனை பொண்ணுங்களே தெரிஞ்சே இடிப்போம். ஆனால் இவளை சத்தியமாக சொல்கிறேன்டா, தெரியாமல் தான் இடித்தேன். ஆனால் பல்லார்னு ஒன்று வச்சுட்டா. அது எவடா? என் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சுமா அடிச்சா? மச்சான், உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னதுக்கப்புறம் தான்டா பலார்னு உன்னன்னு விட்டா. எவடா அவ? அவளுக்கு என்ன அவ்வளோ திமிரா? அதுவும் நம்ம காலேஜுக்குள்ளே இருந்துட்டு. தெரியலடா மச்சான், நியூ ஜாயினியா, நேம் கீர்த்தியா. கீர்த்தியோ பிரீத்தியோ, ஒரு கை பார்த்துடலாம் வா. விடு மச்சான், தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு? ஏய், என் நண்பனை ஒருத்தி அடிச்சிருக்கோம்,
அவ மூஞ்சி முகரெல்லாம் பேத்தெடுக்க வேணாம். வாடா. டேய் மச்சான் விடுறா. இவன் நார்மல் செப்பல்ஸ்ல இருந்து ஹை ஹீல்ஸ் வரைக்கும் எல்லா இதுலயும் அடி வாங்கிட்டான். அதுல ஒன்னா சேர்த்துக்கலாம் விடு. டேய் நானே கடுப்புல இருக்கேன். பக்கத்துல நின்று கொலைச்சே எட்டி உதச்சிருவேன். டேய் வாடா. எவனை பார்த்து நம்ம யாருன்னு புரிய வச்சுட்டு வந்துடலாம். என்ன இவனுங்க இப்படி போறானுங்க? இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்குடா. சுந்தரி, மகா என்ன பண்றா? பாப்பா வந்ததும் படிச்சிச்சு, சாப்பிட்டுட்டு தூங்கிருச்சுமா. இருடி, நான் போய் என் மகளை பார்த்துட்டு வந்துடுறேன். தூங்குற பிள்ளை என்னத்த போய் பார்க்க போறீங்க? விடுங்க, காலையில பாத்துக்கலாம். நானும் வீட்லயே இருக்கிறது இல்ல, 2 நாளைக்கு ஒருக்க தான் வீட்டுக்கே வரேன். என் பிள்ளை என்ன பார்க்கணும்னு நினைக்கும்ல. ஏங்க, காலையில பாத்துக்கலாம். அவ பாட்டுக்கு நிம்மதியா வந்து தூங்கிட்டு இருக்கா. அவளை எதுக்கு தொந்தரவு செய்ய போறீங்க? பிள்ளை முகமே சரியில்லை, அது சிரிச்சு இப்பெல்லாம் பார்க்க முடியுதா? ஏங்க, இந்த வீட்ல அவளுக்கு என்ன குறை? கேட்கறதுக்கு மேலேயே கிடைக்குது. பணம் காசு எதுலயும் குறைச்சல் கிடையாது. எல்லாம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. அவ எதுக்கு வருத்தப்பட போறா? அதுவும் சரிதான். சரி வா, போய் சாப்பிட்டுட்டு தூங்குவோம். வாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பாப்பா இன்னும் தூங்கி இருக்காது. போய் பாப்போம். ஹாய் மூன், எப்படி இருக்க? என்ன பாக்குற? என்னை விட ஒருத்தி அழகா இருக்காளே அப்படின்னு என்ன வியந்து பாக்குறியா? அழகா இருந்து என்ன பிரயோஜனம்? நானும் ஒன்ன மாதிரி தான் தெரியுமா? நீ எப்படி நட்சத்திரம் கூட்டத்துக்கு நடுவுல தனிமையா இருக்கியோ அதே மாதிரி தான் நானும். அம்மா அப்பான்னு எல்லாரும் இருந்து எதுவுமே இல்லாத அனாதை மாதிரி தனிமையா இருக்கேன். அப்பா அம்மா நல்லவங்க தான், எனக்காக தான் வேலைக்கு போறாங்க. ஆனா என் கூட ஒரு நாள் கூட உட்காந்து பேசியோ சிரிக்கவோ அவங்களுக்கு நேரம் இல்லை. எனக்காக சம்பாதிக்க ஆரம்பிச்சு இப்போ சம்பாதிக்க மட்டும்தான் செய்கிறாங்க. எனக்காகன்னு அவங்க எதுவுமே பண்ணுறதில்ல. தேவைக்கு அதிகமாகவே எல்லாமே கிடைக்குது. ஆனால் மனசுக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே இல்லை. கொஞ்ச நேரம் அம்மா கூட உட்காந்து பேசணும், அப்பா கூட கொஞ்ச நேரம் சிரித்து விளையாண்டோம், இப்படி எதுவுமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது கூட டைமிங் தான். சாப்பிட்றது, தூங்குறது, படிக்கிறதுன்னு எல்லாமே இங்கே டைமிங் தான். என்ன பார்க்குற? என்னடா நம்மக்கிட்டே இவள் லூஸு மாதிரி உட்காந்து புலம்பிட்டு இருக்காளேண்ணா. இப்போ நான் பேசுகிறதுக்கு நீங்கள் மட்டும்தான் என் கூட இருக்கீங்க. சாரி, நீங்களும் என் தனிமையும். பாப்பா வாங்க பாட்டி. ஏன் பாப்பா இங்கே வந்து உட்காந்துருக்க? நான் நினச்சி நீ தூங்கியிருக்க மாட்டேன்னு. என்னை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே பாட்டி. சரி, அம்மா அப்பா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க பாப்பா. நான் போய் அவங்கள பார்த்துட்டு வரேன். இல்லை தங்கம், அவங்க ரூமுக்கு போய் தூங்க போயிட்டாங்க. நீ இந்த நேரத்தில் கீழே இறங்கி போனீன்னா சாப்பிட்டுட்டு பாப்பா தூங்கிட்டான்னு சொன்னேன். ஏன் தூங்கலைன்னு என்னையும் சத்தம் போடுவாங்க. நீங்களும் ஏன் டைமுக்கு தூங்கலைன்னு கேட்பாங்களடா. இன்னைக்கு வேலை முடிக்கிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ வீட்டுக்கு கிளம்பணும். வீட்டில் பேரம்பேத்திக்கெல்லாம் நான் போனாதான் தூங்கும். ஏன் பாட்டி, அவங்களுக்கு அப்பா அம்மாலாம் இருப்பாங்கல்ல? இருக்காங்கடா, ஆனால் நான் போனால் அது தனிச்செல்லம். உங்கள் வீட்டிலேருந்து ஏதாவது மீதமான சாப்பாடு எடுத்துகிட்டு போவேன்ல, அதுகளை சாப்பிட்டுட்டு தூங்கும். பாட்டி, ஃப்ரிட்ஜில் சாக்லேட்ஸ் இருக்குது, அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு போங்க. இல்லைடா வேணாம். எடுத்துகிட்டு போங்க பாட்டி. இங்கே நான் கேட்காமலே வாங்கி வைப்பாங்க. எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்கல்ல. எடுத்துகிட்டு போங்க பாட்டி. உன் நல்ல மனசுக்கு நீ எப்போவுமே நல்லா இருக்கணும்டா செல்லம். உன் பேருக்கு ஏற்ற மாதிரி நீ எப்போவுமே மகாலட்சுமி தான். அட போங்க பாட்டி, என்னை இந்த வீட்டில் யாருக்குமே பிடிக்கலன்னு நினைக்கிறேன். என் அப்பா அம்மா பாருங்க, வேலைன்னு ஓடிட்டே இருக்காங்க. இப்போல்லாம் அடிக்கடி எங்கேயாவது போயிடலான்னு தோணுது. என்ன தங்கம் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? உனக்காக தானே அவங்க கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. அதை கூட புரிஞ்சுக்கலைன்னா எப்படி? புரியுது பாட்டி, ஆனால் அதுக்காக எனக்கு தெரிஞ்சு இப்போ அப்பா வேலை பார்க்குற சம்பளமே வீட்டுக்கு போதுமானதுதான். அதுக்கு மேலே தாத்தாவோட சொத்துன்னு ஏகப்பட்டது இருக்கு. ஆனாலும் பணம்னு அது பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க. எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல பாட்டி. எனக்கு அழுகையாக வருது பாட்டி. ஆனால் அழுதா கூட இப்போ என் கண்ணீரை துடைக்க யார் இருக்கா? அவங்க பாட்டுக்கு அவங்க ரூமில் இருப்பாங்க. நான் பாட்டுக்கு என் ரூமில் இருக்கணும். பாரு தங்கம், எத்தனையோ பேர் எதுவுமே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம். ஆனால் நீ அப்படி இல்லை. இந்த வீட்டுக்கே இளவரசி மாதிரி பிறந்திருக்க. இது அத்தனையும் உனக்காக தான். சந்தோஷத்தை நீ உனக்குள்ளே தேடிக்கோ. ஸ்கூலுக்கு போகிறல்ல, பிள்ளைங்களோட ஜாலியாக பழகு. முடிஞ்ச அளவுக்கு அங்கே எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமோ இரு. இந்த வயசில் இந்த மாதிரி எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது, சரியா? சமத்தா இப்போ ரூமில் போய் தூங்குங்க. பாட்டிக்கு நேரமாச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரிங்க பாட்டி, நீங்கள் போயிட்டு வாங்க. பாத்தியா முன் என் நிலைமைய? நானே லோன்லியா ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருக்கேன்.
நான் பிரின்சஸா? ஆனா பாட்டி பிரின்சஸ்ன்னு சொல்லும்போது தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. நிறைய சிண்ட்ரலா ஸ்டோரி படிச்சிருக்கேன். அதுல பிரின்சஸ்க்காக பிரின்ஸ் வருவான். அதே மாதிரி எனக்கும் ஒரு நாள் என்னோட பிரின்ஸ் என்னை தேடி வருவான். என்ன சுதந்திரமா பறக்க விடுவான். என்னோட சிரிப்புக்கு அவன் தான் காரணமாகவே இருப்பான். வருவான்ல.